உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. விருதுநகர் மாவட்டத்தில் அரசு ஊழியர் சங்க கட்டடத்தை கைப்பற்றுவது தொடர்பாக சங்கத்தின் இரு பிரிவினரிடையே நிலவிய போட்டா போட்டி அடிதடியாக மாறியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலா. வணக்கம். இரு தரப்பினருக்கும் இடையே என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. விருதுநகர் மாவட்ட அரசு ஊழியர் சங்கம் இயங்கி வருகிறது. இதில் இந்நிலையில் இந்த அரசு ஊழியர் சங்க கட்டிடத்திற்கு இரு பிரிவினரிடையே இருந்த இரு தரப்பினராக செயல்பட்டு வருவதாகவும், இந்த இரு தரப்பினரிடையே அடிதடி ஏற்பட்டு திடீரென ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் சங்க அலுவலகத்திற்கு இரு பிரிவினரும் வந்ததால் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் ஏற்பட்டதனால் சங்க அலுவலகத்தில் இருந்த மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், மாநில செயலாளர் நீதிராஜா மற்றும் கருப்பையா உள்பட்ட பல கட்டட அலுவலகத்தில் இருந்தனர். இவர்களை திடீரென வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதனால் வெளியேற்றப்பட்டது. இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி மோதல் ஏற்பட்டது. இதனை அறிந்த விருதுநகர் காவல்துறையினர் சமரசத்தில் ஈடுபட்டு மேலும் கட்டடத்தினை யார் கோருவது என்பது குறித்து இரு பிரிவினருக்குடைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அடிதடி பிரச்சனை சம்பந்தமாக 40க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாலா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.